الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجابي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: ஃபதுலுல் இல்ம் என்கிற தலைப்பில் இமாம் புகாரி இந்த பாடத்தை தொடங்கியிருக்கிறார். தேவையான இல்ம், கட்டாயமான இல்ம், அவசியமான இல்ம், இதைவிட கூடுதலாக தெரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது அது தேவையற்றதா அல்லது அதற்கு சிறப்பு இருக்கிறதா என்பதை நிலைநாட்டுவதற்காக. ஏனென்றால் ஒரு ரிவாயத் இருக்கிறது, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தருக்கு மாலாயானி, எது தேவையில்லையோ அதை விட்டு விடுவது ஒரு மனிதனுடைய நல்ல இஸ்லாமிற்கு அடையாளம். அதே மாதிரி இல்மிலேயும் தேவையை விட கூடுதலாக உள்ள இல்மு என்கிற பேரில் இருக்கும்போது தேவையை விட கூடுதலாக இல்மை கற்றுக்கிறத பற்றி என்ன, அதற்கும் மார்க்கத்திலே சிறப்பு இருக்கிறது, அதிலேயும் சவாபு கிடைக்கும். முத்தலக்கன் இல்மு ஃபாயிதா தரக்கூடியது, ஃபதுலுல் இல்மு ஃபாயிதா தரக்கூடியது. ஒரு ஏழை மிஸ்கின், ஒரு கூலிக்காரர் அன்றாட சம்பாதிச்சு தான் குடும்பத்தை நடத்தணும். அவருக்கு ஜகாத்தெல்லாம் கடமையாவதற்கு சான்ஸ் இல்லை, ஹஜ்ஜு செய்வதற்கும் சான்ஸ் இல்லை. இப்போ அவர் ஜகாத்துடைய மசாலாவை கற்றுக்கொள்வதனால, ஹஜ்ஜுடைய மசாலாவை கற்றுக்கொள்வதனால தவாபு கிடைக்குமா, கிடைக்காத? கேள்வி வரமா இல்லையா? ஹஜ்ஜு போகிறவங்களுக்கு ஒரு பயான் நடக்குது, ஹஜ்ஜுடைய மசாயில்கள் சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜு போகாத நபர் அந்த மஜ்லிஸில் உக்காந்தா, இவங்க தான் ஹஜ்ஜுக்கு போகலையே, அவங்களுக்கு அந்த இல்மு ஃபதுல், அது பரது அல்ல. பரது அல்லாத ஃபதுலுடைய இல்முக்கு சவாபு இருக்குமா, இருக்காதா? இப்போ இந்த ஹதீஸ்லேயும் தெரிஞ்சு போச்சு, கேட்குற விஷயத்தை கொண்டு அவர் பயனடைகிறாரோ அடையிலையோ அவர் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஜக்காத்து கடமையாகாதவர் ஜக்காத்துடைய மசாலாவை கற்றுக்கொண்டால்
மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஹஜ்ஜு கடமையானவர் ஹஜ்ஜுடைய மசாயில்களை சொல்லிக்கொண்டால் கற்றுக்கொண்டால் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே தஅல்லும் அதை கொண்ட நோக்கம் வெறும் அமல் செய்வது மட்டுமல்ல, தப்லீக் நோக்கம் இருக்கிறது, தாலீம் நோக்கம் இருக்கிறது. ஏழைக்கு ஜக்காத்துடைய மசாலாவை கற்றுக்கொள்வதனால அமல் ஏற்பட போவதில்லை. ஹஜ்ஜுடைய மசாயிலை கற்றுக்கொள்வதனால அமல் ஏற்படுவதில்லை. ஆனால் தப்லீக செய்யலாம், அவரால் தாலீம் செய்யலாம். இது ரொம்ப பெரிய முக்கியமானது. அதனால்தான் இந்த இமாம் புகாரி ஃபதுலில் இல்ம், பாபு ஃபதுலில் இல்ம், இல்மில் எது கூடுதலாக ஃபரலை விட வாஜிபை விட ஃபதுலாக இருக்கிறதோ அதை பற்றியுள்ள பாடம் என்கிற அர்த்தத்தில் இதை உண்டாக்கியிருக்கிறாங்க. கிதாபுல் இல்முடைய பாடத்தில் பாபு ஃபதுலில் இல்ம் என்பதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இல்முக்கு என்ன சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லி. இங்கேயும் அந்த தலைப்புல ஃபதுலில் இல்முன்னு போட்டிருக்கிறாங்களே, தக்ரார் மாதிரி இருக்கிறது, திரும்பவும் மடங்கி சொல்வதை போன்றுன்னு சொல்லி. இல்லை, கூர்ந்து கவனித்தால் அது ஃபதீலத்துல் உலமா யர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் போன்ற ஆயத்தெல்லாம் ஃபதீலத்துல் உலமாவுடைய மக்சத். இதில் இல்முடைய ஃபதீலத் தான் இதுக்கு பதில் இந்த பாபு போட்டதற்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு முந்தி உள்ள பாபுல ஃபதீலத்துடைய அர்த்தத்தில் உண்டான ஃபதுல். இந்த பாபுல ஃபதுலா மேல் மிச்சம், கூடுதல், எக்ஸ்ட்ரா என்கிற அர்த்தத்தில் உண்டான ஃபதுல் என்ற பொருள் கொடுத்துருந்தோம். இதுக்கு முந்தியுள்ள பாபுல குல்லியத்தான முறையில் ஒட்டுமொத்தமாக சிறப்பு, இங்கே ஒரு ஜுஸ்இயத் உடைய சிறப்புகளை எடுத்து சொல்லப்படுகிறது. எனவே 2வது தடவை 3வது தடவை மடக்கி சொல்லியிருக்கிறாங்கங்கிற பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை. நாம் நேற்று படித்த அந்த ஹதீஸில் நபி அவர்கள் கனவு கண்டாங்க பால், அதற்கு விளக்கம் சொன்னாங்க இல்முன்னு சொல்லி. இல்முக்கும் பாலுக்கும் மத்தியில் என்ன முனாசபத்? ரெண்டும் கசீருன் நஃபா, முஃபீத், பயன் தரக்கூடியது. ரெண்டுமே பயன் தரக்கூடியது. அதில் ஒன்றாக ஆகுது, கூட்டாக ஆகுது. பால் என்பது மனிதனுடைய இயற்கையான உணவு. உடலுக்கு நல்ல பலத்தை தரும், எலும்புக்கு நல்ல பலத்தை தரும். எலும்பு பலமாக இருந்தால் தான் உடலுடைய அமைப்புகள் சரியாக செயல்படும். இல்மு ரூஹுடைய ரூஹுடைய உணவு. இந்த இல்மின் மீது தான் தீன் துன்யா ரெண்டுமே அமைக்கப்படுகிறது. அப்போ பால் குடிக்கிறதுனால உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, இல்மை கற்றுக்கிறதுனால கல்புல் ஹயாத் ஏற்படுகிறது. எனவே பாலுக்கும் இல்முக்கும் மத்தியில் பெரிய முனாசபத்து இருக்குது. ஆகவே கனவுகளில் சில நேரங்களில் பிஐனிஹி எந்த பொருளை பார்க்குறோமோ அதுவே தாபீராக வரும், தாவீலாக, அல்லது அதோடு முனாசபத்து இருக்கிறதே தாவீலாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ரிய என்பது ரியன், அதுக்கு மஸ்தர், அல்லது ரையன் என்று வரும். பிகஸ்ரி ராயின் வ தஸ்தீதில் யாய். தாகம் தீருதல் என்பது நேரடி பொருள். இந்த ஃபி அல்ஃபாரிக்கு அலா அல்ஃபாரின்னு பொருள் சொன்னோம். என்னுடைய நகத்தின் வழியாக, நகத்தின் உள்ளேங்கிற பொருள் அல்ல.
அரபு மொழியில் ஃபீக்கு அலாவுடைய பொருள் நிறைய இடங்கள்ல வரும். லவ் சல்லி பண்ணக்கும் ஃபீ ஜுது இன் நஹ்லி, லவ் சல்லி பண்ணக்கும் அலா ஜுது இன் நஹ்லி உடைய பொருள், பேரித்த மரத்தின் மேல் உங்களை சிலுவையில் அறைவேன். சில ரிவாயத்தில் ஃபி அல்ஃபாரின் இல்லாமல் மின் அல்ஃபாரின்ட இருக்குதான். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டான அந்த சிறப்புகள் இங்கே தெரிகிறது. இங்கே அபூபக்கரை பற்றி குறிப்பு இல்லையே. உமருடைய சிறப்புன்னு சொன்னால் அபூபக்கர் சிறந்தவங்களா உமர் சிறந்தவங்களா என்றெல்லாம் இங்கே சந்தேகப்படுவதற்கு உண்டான வழியே இல்லை. ஒட்டுமொத்த சிறப்புகள்லாம் அபூபக்கருக்கு ஃபஸ்ட்டு. ஜுஸீ சிறப்புகள் சில பேருக்கு இருக்கும். குல்லி ஃபதீலத்து ஒன்று, ஜுஸீ ஃபதீலத்து ஒன்று. குல்லி ஃபதீலத் அபூபக்கர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஜுஸீ ஃபதீலத்துன்னா இந்த விஷயத்தில் இவங்களை அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நல்ல திறமையான ஆலிம், கெட்டிக்கார ஆலிம் ஒருத்தர் சொல்லுவாங்க. நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், இந்த பேச்சில் இவர் சிறந்தவர், பேச்சாற்றலில் சிறந்தவர். ஜுஸீ ஃபதீலத்துக்கு இருக்கு. எல்லா ஆலிம்களும் ஒட்டுமொத்தமாக பேச்சாளர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆகவே இங்கே அபூபக்கரை பற்றி இல்லையே, உமரை பற்றி இருக்குன்னு சொன்னால் இங்கே பேச்சே வரல. அந்த மஜ்லிஸில் அபூபக்கர் இருந்தாங்களா இல்லையாங்கிற ரெண்டாவது விஷயம். இருந்தால் கூட இந்த விஷயத்தில் ஒரு ஜுஸீ ஃபதீலத்து யாருக்கு இருக்குது? உமருக்கு இருக்குது. ஏண்டா சித்திக் அக்பருடைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நபி மா சப்பல்லாஹு ஃபி சத்ரி சபபுத்துஹு ஃபி சத்ரி அபீ பக்கரின்னு சொல்லி, என் கல்பில் அல்லா தாலா எதையெல்லாம் ஊற்றுனானோ போட்டானோ எல்லாத்தையும் அபூபக்கர் இதயத்தில் நான் போட்டுட்டேன்ட்டாங்க. இதை விட பெரிய டாப் ரேங்க் என்ன இருக்குங்கிறது. ஒரு பொருளை பற்றி சொல்லலைங்கிறதுனால அந்த பொருளின் மீது அதுக்கு ஆற்றல் இல்லைங்கிறதில்லை. இங்கே உமரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, உமருக்கு சிறப்பு இருக்கிறது. நம்முடைய அக்கீதா என்ன? சித்திக் அக்பர் அஃதலுல் பஷர் பாதல் அன்பியாய் பித்தஹ்கீக், இதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய இஜ்மா. அவங்களுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை, உலகத்தில் யாருமே இல்லை. அஃதலுல் பஷர் பாதல் அன்பியா சொல்லு. பாபுல் ஃபுத்தியா நான் சொன்னேன், தாகம் தீருதல். எங்க ஹதீஸு? தாகம் தீரும் அளவுக்குன்னு சொன்னேன். அத்தா அன்னி ல அரறிய, அந்த அந்த தாகம் தீரும் தன்மையை நான் பார்க்கிறேன் என்னுடைய நெகத்தின் மீது வெளியாகுவதாக. தாகம் தீர்ந்து போதும்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுது? நெகத்தின் வழியாக வெளியாகுது. உடம்புக்கு தேவையானதை விட எக்ஸ்ட்ரா உள்ளதை. இதுதான் இதுக்கு நேரடி அர்த்தம். நிரம்புதல், முழுவதுமாக தாகம் தீருதல் முடிஞ்சு போச்சு. உடம்புடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் எவ்வளோ தண்ணி தேவையோ
அந்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளது நேரத்தின் வழியாக வெளியாகுதுங்கிறாங்க. உடம்புல இருக்கிறதுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் ஒரு அரபு மொழியில் உண்டான அது நிறைவு என்பதை அறிவிப்பதற்காக உண்டான வார்த்தைகள். அது பாபு மன் அஜாபல் ஃபுத்தியா, பாபுல் ஃபுத்தியா வஹுவ வாக்கிஃபுன் அலா லஹரி தாப்பத்தி அவ் கைரிஹா. ஃபுத்தியா ஃபத்வா, ஃபுத்தியா ஃபத்வா, இது பதில் உரைப்பது, பதில் கொடுப்பது, விளக்கம் கொடுப்பது என்பது பொருள். ஒரு மசாலா வந்திருக்கிறது, இந்த மசாலா ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு விளக்கம் என்ன மார்க்கத்தில், இதான் ஃபத்வா கொடுக்குறோம். வாகனத்துடைய முதுகின் மேல் இருந்து கொண்டு ஃபத்வா கொடுப்பது, அல்லது வேறு எதன் மீதோ இருந்து கொண்டு ஃபத்வா கொடுப்பது, இதற்கு உண்டான தலைப்பு. இந்த தலைப்பை எதுக்கு மெனக்கெட்டு போட்டிருக்கிறான்னு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. பிஹி قال حدثنا إسماعيل قال حدثني مالك عن ابن شهاب عن عيسى بن طلحة ابن عبيد الله عن عبد الله بن عمرو بن عاص أن رسول الله صلى الله عليه وسلم وقف في حجة الوداع بمعنى للناس يسألونه. ஹஜ்ஜத்துல் வதாவிலே தங்கினாங்க. மக்கள் நபியிடம் கேட்க வேண்டும் என்பதற்காக. எந்த அர்த்தத்தில்? லின்னாசி எஸ் அலூனஹு, பிமினான் இருக்கோ, சரி. ஃபி ஹஜ்ஜத்துல் வதா பிமினா, மினாவில் ஹஜ்ஜத்துல் வதாவில் நபி அவர்கள் தங்கினாங்க, நின்றாங்க. லின்னாசி எஸ் அலூனஹு, மக்களுக்காக, நபியிடம் மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக. சொல்லு, என்பதற்காக. பயன்லாம் முடிச்சதுக்கு பின்னால் ஏதாவது கேள்வி இருக்குதா, கேளுங்க அப்படின்னு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி நபி அவர்கள் மக்கள் கேட்குறதை கேட்கலாம் என்பதற்காகவே கொஞ்சம் தங்கினாங்க. ஃபஜா ரஜுலுன், ஒருவர் வந்தார். ஃபகால, சொன்னார். லம் அஷ்உர் ஃபஹலக்து கப்ல அன் அதுபஹ என்றார். எனக்கு தெரியல மசாலா, எனவே தபக செய்வதற்கு முன்பு நான் தலையை சரைச்சிட்டேன்டார். கால இதுபஹ் வலா ஹரஜ், தபக செஞ்சுக்க தப்பு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஃபஜா ஆஹர், இன்னொருவர் வந்தார். ஃபகால லம் அஷூர் ஃபனஹத்து, நான் அறியவில்லை, கல் எறிவதற்கு முன்பே குர்பானி கொடுத்துட்டேன்டார். கால இருமி வலா ஹரஜ், கல் எறிஞ்சுக்கப்பா, தப்பு ஒன்றும் இல்லைன்டாங்க. ஃபமா சுயிலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஷைஇன் குத்திம வலா உக்கிரா, பிண்டி செய்ய வேண்டியதை முந்தி செஞ்சது, முந்தி செய்ய வேண்டியதை பிண்டி செஞ்சது, இந்த மாதிரி எதை பற்றியும் நபி கேட்கப்படவில்லை. இல்லா கால இஃப்அல் வலா ஹரஜ, செஞ்சுக்கங்க பரவாயில்லை, செஞ்சுக்கங்க பரவாயில்லை என்று சொன்னாங்க. நடந்து போன விஷயத்திற்கு
சரி பரவாயில்லைன்னுட்டான். இஸ்திஃப்தா வல் இஃப்தா, ஃபத்வா கேட்கறது, ஃபத்வா கொடுப்பது எல்லாம் இந்த ஹதீஸில் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டது இஸ்திஃப்தா, சரியா? நபி கொடுத்தது இஃப்தா, ஃபத்வா கொடுக்கறது. மதரசாவில் கூட தாருல் இஃப்தா என்று போர்டே இருக்கும். பதினெட்டாவது பேஜில் வந்திருக்குது. 23 வரும், 24 வரும், 234 வரும், 986 வரும். இமாம் புகாரியுடைய மக்சத் என்ன? ஒரு ஆலிம் சார் சைக்கிளில் மோட்டரில் போயிட்டுருக்கிறாரு, காரில் போயிட்டுருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு அவாமுன்னாஸ் மசாலா கேட்டார். வாகனத்தில் இருந்து கொண்டே, சைக்கிளில் இருந்து கொண்டே மசாலா சொல்லலாம். கீழே இறங்கலாம், சைக்கிள்லேருந்து கீழே இறங்கி, பஸ்ஸுலேருந்து கார்லேருந்து கீழே இறங்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? எப்படி இருக்கிறாரோ அப்படியே சொல்லலாம். ஆலிம்களிடத்தில் எல்லா நிலையிலையும் சவால் செய்யலாம். நடந்து போனாலும், சவார் வாகனத்தில் போனாலும், நின்று கொண்டு இருக்கும் போதும், உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போதும் மசாலா சொல்லுவது தப்பு இல்லை. ஆனால் கேட்குறவங்க நேரங்களையும் காலங்களையும் பார்த்து, தெருவில் போயிட்டுருக்கும் போதும், பயணத்தில் இருக்கும்போதும் கேட்குறத விட அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. கேட்குறது ஒரு அதப், மரியாதை. இதுக்கு மாறாக கேட்டாங்கண்டா இங்கெல்லாம் சொல்ல முடியாது. வா அறைக்கு அப்படின்னு திமிரா சொல்லலாமா? சொல்லக்கூடாது. வெளியூரில் இருக்கிற, பஸ்ஸில் உட்காந்து கிடக்கிற, ஃபோன் வருது, ஒரு மசாலா ஹஜ்ரத் விளக்கம் சொல்லி, நான் இப்போ சொல்ல முடியாது, ஊருக்கு போனால் கேளுன்னு சொல்லக்கூடாது. இல்லை அவர் என்ன பேசுகிறதுன்னு புரியல, காரில் இருக்கிறப்பா, நீ பேசுகிறது புரியல, அப்புறம் பேசுகிறேன்னு அது வேறு சைஸ். தனக்குன்னு ஒரு மரியாதையை உண்டாக்கி கொண்டு கண்ட இடத்துலையும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்ற அந்த நிலை வராமல் தாராளமாக எல்லா நேரங்கள்லையும் நின்றுக்கிட்டு, உக்காந்துக்கிட்டு, நாக்காலில் உக்காந்துக்கிட்டு, சிம்மாசனத்தில் உக்காந்துக்கிட்டு, ஒட்டகத்தில் உக்காந்துக்கிட்டு தாராளமாக சொல்லலாம். இந்த தலைப்பு எதுக்கு போட்டாங்க மெனக்கட்டுன்னு சொன்னால், லா தஜாலு லுஹூர தவாபிக்கும் மனாபிர, ஒரு ஹதீஸ். உங்களுடைய வாகனங்களின் முதுகுகளை மெம்பர் மேடைகளாக ஆக்கி கொள்ளாதீங்க. இந்த ஹதீஸை வச்சு யாரும் வாகனத்துடைய முதுகில் இருக்கும்போது கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அது பயான், மணிக்கணக்கில் செய்கிற பயானுக்கும் 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கேள்வி கேட்கறதுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. ஆக பயான் செய்வதற்கு தடை இருக்கிறது. ஃபத்வா கொடுப்பதற்கு, கேட்பதற்கு என்ன இல்லை, தடை இல்லை என்று சொல்வதற்கு தான் இமாம் புகாரி இந்த தலைப்பை போட்டிருக்கிறான். வக்கஃப ஃபீ ஹஜ்ஜத்தில் வதா, தலைப்பு வாக்கிஃபுன் அலா லஹரி தாப்பா. அங்கே வக்கஃப ஃபீ ஹஜ்ஜத்தில் வதான்னு போட்டிருக்கிறாங்க. தலைப்புக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ் இல்லையே. வக்கஃப ஃபீ ஹஜ்ஜத்தில் வதான் இருக்குது. இங்கே எங்கே இருக்குது? ஒட்டகத்தில், குதிரையில், கழுதையிலன்னு சொல்லி தான் கேள்வி. இந்த வக்கஃபா இருக்கிறதே ஒரு ஆமான பதம்.
ஆமுக்கு கீழால காசம் வரும். இங்கே ரிவாயத்து முக்தசரா இருக்கிறது. இதே புகாரி கிதாபுல் ஹஜ்ஜில் கொஞ்சம் விவரமாக சொல்லுவாங்க. வகஃபா அலா நாக்கத்திஹி வகஃபா அலா நாக்கத்திஹி பி ஹஜ்ஜத்தில் வதா அப்படின்னு இருக்குது. இங்கே ஷார்ட்டாக இருக்கிறது, இல்லைன்றாலும் இருக்கிற மாதிரி தான். எப்படி இருக்குது? வகஃபா அலா நாக்கத்திஹி பி ஹஜ்ஜத்தில் வதா. இது வலா ஹரஜ், இருமி வலா ஹரஜ் என்று சொல்லியிருக்கிறான். இது வலா ஹரஜ் என்ன சொன்னார்? தலை சரைச்சிட்டேன், ஒன்றும் தபக செய்யலைன்றார். அப்படி தானே ஒன்றும் சொன்னாங்க. இப்போ தலை சரைச்சிக்கப்பா, தபக செஞ்சுக்கணும், வலா ஹரஜ்ன்றார். எதை முதல்ல செய்யணும் அதை செய்யலைன்றார். பிந்தி செய்கிறத பிந்தி செய்யணுன்ட்டாங்க. பிறநாள் அன்று 4 விஷயம் செய்யணும். கல் எறியணும் ஹஜ்ஜு பிறநாள் அன்னைக்கு ஹாஜிகள், அதான் ஃபஸ்ட். 2வது குர்பானி கொடுக்கணும், அதாப்பா. 3வது தலை சரைக்கணும். இந்த 3 தர்த்தீபோட செய்யணும். கல் எரிஞ்சிட்டு தபக செஞ்சுட்டு முடி எடுக்கணும். பஸ் ஒன்று இருக்குது தவாஃப். அது முந்தையும் செய்யலாம் பிந்தையும் செய்யலாம், அதில் யார்ட்டையும் தர்த்தீப் இல்லை. பெண்ணாளுடைய தவாஃப் இருக்குதே, அது ஃபரல். அது தவாஃபு ஜியாரான்னு சொல்லுவாங்க, அல்லது தவாஃபுல் இஃபாலாம்பாங்க. இந்த தவாஃபை செய்யலாண்டா ஹஜ்ஜே கூடாது. அரஃபாவில் தங்குறது ஒன்று, தவாஃபுல் இஃபாலா ஒன்று. இந்த தர்த்தீபு ஹனஃபி மதுஹபுலையும் மாலிகி மதுஹபுலையும் வாஜிப். ஷாஃபி இடத்துலையும் ஹம்பலி இடத்துலையும் சுன்னத். அது வாஜிபுங்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? தம்மு கொடுக்கணும், மாற்றி கீட்டி செஞ்சாச்சுன்னு சொன்னான். இமாம் ஷாஃபி இந்த ஹதீஸை தான், வலா ஹரஜங்கிற இந்த ஹதீஸை வச்சு தான் பரவாயில்லை முந்தியும் செய்யலாம், கரெக்டாக செய்யணும், முந்தி பிந்தி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை என்று சொல்லுவாங்க. நம்முடைய இமாம் சொல்லுவார், கல் எரிஞ்சிட்டு தான் குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுத்துட்டு தான் தலையை சரைக்கணும். எதையாவது முந்தி பிந்தி செஞ்சுட்டேன்னு சொன்னால் ஒரு ஆட்டை என்ன செஞ்சானோ கஃபாராவாக தம்மு கொடுக்கணும்பா. அப்போ இந்த ஹதீஸை பார்க்கும்போது அனுமதி இருக்கிற மாதிரி தெரியுது. இமாம் ஷாஃபிலாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறாருங்கிற மாதிரி தெரியுது. நம்ம சொல்கிறோம் இப்போ தான் புது ஹஜ்ஜி எப்படி செய்யணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. எனவே அவங்களும் தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு வந்து நபிட்டு சொன்னாங்க. ஆகவே சரி பரவாயில்லைன்னு லா ஹரஜ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நிலைமைலாம் மாறி போச்சு. இப்போல்லாம் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தால் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முந்தையே என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். எனவே ரம்மியு முதல்ல, தபஹு 2, ஹல்கு 3. இந்த ஹதீஸை வந்து ஆரம்ப கட்டத்தில் உள்ளது ஜாயின் பண்ணாதீங்க. மதரசாவில் புதுசாக ஒரு மாணவர் சேர்ந்துருக்கிறாரு, மதரசாவுடைய கானூனுக்கு மாற்றமாக நடந்துட்டார், பாவம் அவருக்கு தெரியல. எந்த ஹஜரத்தும் சரி பரவாயில்ல புது பையன்னு விட்டுருவாங்க. 5 வருஷமாக ஓதுறாரு, 6 வருஷமாக ஓதுறாரு. மதரசா கானூனுக்கு மாற்றமாக இருந்தால் பரவாயில்லைன்னு விடுவார, விட மாட்டார்.
புதுசாக சேர்ந்த மாணவரையும் பழைய மாணவரையும் ஒப்பிட்டீங்கன்னு சொல்கிறீங்க இமாம் ஷாஃபி அவர்களே. இது அப்போ தான் முதல்ல உள்ளதுன்ட்டோம். இதுதான் இந்த ஹதீஸுக்கு பதில். ஹஜ் வந்து கிரான், தமத்து, முஃப்ரத், இஃப்ராதுன்னு இருக்கு. குர்பானி யாரின் மீது வாஜிபோ? தமத்து உடைய ஹஜ்ஜு செய்கிறவங்களுக்கு வாஜிபாகும். கிரான் ஹஜ்ஜு செய்கிறவங்களுக்கு வாஜிபாகும். முஃப்ரத், இஃப்ராத் உம்ரா செய்ய மாட்டாங்க, ஹஜ்ஜு மட்டும் செய்வாங்க. அவங்களுக்கு குர்பானியே வாஜிப் இல்லை. கல்லை எறிஞ்சிட்டு மொட்டை அடிச்சுட்டா போதும், பஸ் குர்பானி வாஜிபாகாது. பாபு மன் அஜாபல் ஃபுதியா பி இஷாரத்தில் யதி வர் ரஅசி. கையின் மூலமாக தலையின் மூலமாக இஷாரா செஞ்சு ஃபத்வா கொடுக்கிறது. தலையாட்டி கையின் மூலமாக சஹி செஞ்சு பதில் சொல்லுவது, வாயை திறந்து சொல்லாமல். கையுடைய இஷாராவின் மூலமாக தலையுடைய இஷாராவின் மூலமாக ஃபத்வா கொடுப்போம். இதுக்கு முந்தி உள்ள பாபு ஃபத்வா தான், இந்த பாபுலையும் ஃபத்வா தான். எல்லாத்துக்கும் தெளிவாகவே தெரியுது முனாசபத்து இருக்குதுன்னு சொல்லி. என்ன சொல்கிற இமாம் புகாரின்னா, நாவினால் மொழிந்து பதில் கொடுப்பதை போன்று கையை கொண்டு புரிய வச்சு பதில் கொடுக்கலாம். ஆட்டி, மேலே கீழே ஆட்டி, அல்லது தலையினால் அசைச்சு என்ன செய்யலாம், பதில் கொடுக்கலாம். நம்ம விஷயங்கள்லாம் நிறைய கையை கொண்டெல்லாம் பேசுவோம். என்ன பாரு போண்டா, அதில் ஊருக்கு போகிறேன், இப்படியாக வார்த்தையினால் சொல்லாமலேயே தலையை அசைச்சும் கையை கொண்டு என்ன செய்யலாம். அதே மாதிரி மார்க்க விஷயத்துலையும் கொடுக்கலாங்கிறான். ஃபத்வா வேற, கலா வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபத்வா வந்து இஷாரத்தின் மூலமாக செய்யலாம், கலா வந்து சொல்லின் மூலமாக எழுத்தின் மூலமாக தெளிவாக தான் கொடுக்கணும். به قال حدثنا موسى بن إسماعيل قال حدثنا وهيب قال حدثنا أيوب عن عكرمة عن ابن عباس أن النبي صلى الله عليه وسلم سئل في حجته فقال ذبحت قبل أن أرمي. நபியுடைய ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் கேட்கப்பட்டது. வந்தவர் சொன்னார், நான் கல்லு எறிவதற்கு முன்பு தபா செய்து விட்டேன் என்று. அவுமா பியதிஹி வலா ஹரஜ், கையை கொண்டு இஷாரா செஞ்சு லா ஹரஜின் வரை சொன்னாங்க. கையை கொண்டு இஷாரா செஞ்சு பரவாயில்லை லா ஹரஜ், பரவாயில்லை லா ஹரஜ்ன்றாங்க. ஹலக்குத்து கபுல அன் அதுபஹன்னு சொன்னார், அவுமா பியதிஹி வலா ஹரஜன்னு சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து வெறுமனே கையை கொண்டு இஷாரா செஞ்சதில்லை, லா ஹரஜன்னு வார்த்தையினாலையும் சொல்லியிருக்கிறாங்க. இமாம் புகாரி அவுமா என்கிற லெவலில் தான் இங்கே ஆதாரமாக எடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கெல்லாம் தெரியுது நுத்துக்கும் இஷாராவும் ரெண்டும் இந்த ஹதீஸில் இருக்குதுன்னு சொல்லி.
முத்துக்கும் இஷாராவும். ஆனால் சொல்லலாம் லா ஹரஜங்கிறது கையை கொண்டு செஞ்சாங்கங்கிறதுக்கு பயானாக இருக்கும். லா ஹரஜ் ராவி லா ஹரஜ்னு சொல்லி அந்த இஷாராவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுட்டா தான் இமாம் புகாரியுடைய தலைப்புக்கு தோதுவாக அமையும். பிஹி قال حدثنا المكي بن إبراهيم قال أخبرنا حنظلة عن سالم قال سمعت أبا هريرة عن النبي صلى الله عليه وسلم قال اقبض العلم இல்மு கைப்பற்றப்படும். யுர்ஃபஉல் இல்ம் வந்துச்சா, யகில்லுல் இல்ம் வந்துச்சா, இப்போ இக்பதுல் இல்ம் இல்மு கைப்பற்றப்படும். யல்ஹருல் ஜஹல் வல் ஃபிதன் அறியாமையும் குழப்பங்களும் வெளிப்படையாக பரவிவிடும். யக்சுருல் ஹர்ஜ் ஹர்ஜ் அதிகமாக ஆகும். கீல யா ரசூலல்லாஹ் அரபு நாட்டுக்காரங்க தான் சஹாபாக்கள்லாம், நபியும் அரபியில் தான் பேசியிருக்கிறாங்க யக்சுருல் ஹர்ஜுன்னு சொல்லி. ஆனால் சஹாபாக்களுக்கே தெரியல ஹர்ஜுன்னா என்னன்னு. உடனே கேட்குறாங்க ஹர்ஜ் என்றால் என்ன, வமல் ஹர்ஜ், வகால ஹாகதா பியதிஹி ஃபஹர்ரஃபஹா. இவர் ஹாகதா பியதிஹி ஹாகதா பியதிஹி, இது ஹர்ஜ். இவ்வாறு தன்னுடைய கையை கொண்டு ஹர்ரஃபஹா பாவனை செய்து காண்பித்தார். ஹர்ரஃபஹா கன்னஹு யுரீதுல் கத்ல, நபி அவர்கள் கொல்லப்படுவதை கொலை செய்வதை நாடியவர்கள் போன்று பார்க்குறோம். ஒரு வார காலமாக 10 நாளில் தமிழ்நாட்டில் அங்கே கொலை இங்கே கொலை, அவனை கொண்டுட்டான் இவனை கொண்டுட்டான், அடாடாடாடாடா எத்தனை கொலை. இந்த மாதிரி உலகம் பூராவும் பார்த்தா ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் உலகம் முடிய போகிறது என்பதற்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் இங்கே வந்திருக்கிறது 141 வரும், 892 வரும், 1046 வரும், 1054 வரும். இக்பலுல் இல்மு யுர்ஃபஉல் இல்மு எல்லாத்தையும் முதல்ல சொல்லிட்டோம். இந்த ஹதீஸில் ஒரே ஒரு துண்டு தான் அவருக்கு நோக்கம். ஹாகதா பியதிஹி ஃபஹர்ரஃபஹா. به قال حدثنا موسى بن إسماعيل قال حدثنا وهيب قال حدثنا هشام عن فاطمة عن أسماء قالت أتيت عائشة وهي تصلي. அஸ்மா அவர்கள் சொல்கிறாங்க, நான் ஆயிஷா இடத்துல வந்தேன். அஸ்மாவும் ஆயிஷாவும் அக்கா தங்கச்சி. அபூபக்கர் சித்திக்குடைய மகள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அஸ்மா. மூத்த சகோதரி. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய அம்மா. ஹிஜ்ரத்திலேருந்து 27 வருஷத்துக்கு முந்தி பிறந்துட்டாங்க. ஹிஜ்ரத்திலேருந்து 27 வருஷத்துக்கு முந்தையே பிறந்துட்டாங்க.
நபியுடைய 53 ஹிஜ்ரத் செய்கிறாங்க, அப்படி தானே? 53 ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அப்போ நபிக்கு வயசு 53. அதுலேருந்து ஒரு 27 தள்ளிக்கோ. 53 27 கழிச்சிட்டா என்ன வரும்? 26 வயசு வரும் ஏறக்குறைய. 26 வயசு நபிக்கு அவங்களுக்கு மத்தியில். மொத்தம் 100 வருஷம் வாழ்ந்தாங்களாம். ஹிஜ்ரி 73 இன்திகால் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. ஒரு பல்லு கூட கீழே விழுவலையும். 100 வயசு கிழவி, ஒரு பல்லு கூட கீழே விழுவலை. நல்ல வாலிபத்தில் இருக்கக்கூடிய மாதிரி நல்ல அந்த உணர்வு, உணர்ச்சி, சுறுசுறுப்பு, புத்தி கூர்மை எல்லாம் இருந்துச்சு. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது 2 பேருக்கும் கட்டி சாதங்கள் தயார் செய்து கொடுக்கும்போது இவங்க இடுப்பில் கட்டியிருந்த ஒரு கயிறை தான் எடுத்து, பட்டியை எடுத்து அதை 2ஆக கிழித்து இடுப்பில் ஒன்று கட்டிக்கிட்டு ஊட்டி ஒன்று கட்டினாங்க. துன்னிதா கை என்கிற சிறப்பு பேர் அவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ஷஹீத் ஆகிட்டாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம், அவனுடைய அந்த கொடுங்கோல் மூத்தா போன அப்துல்லா இப்னு ஜுபைரே ஷஹீதான சிலுவையில் அறைந்து தொங்க விட்டிருந்தார். சிலுவையில் தொங்குகின்ற மகனை பார்க்கறதுக்கு வராங்க. நல்ல தைரியசாலி. ஒன்றும் நேரம் வரவில்லையா, நல்ல வாகனத்திலே இருந்து கொண்டிருக்கிறீரே, எப்பொழுது கீழே இறங்குவீர் என்று துணிச்சலாக கேட்டாங்க. பெரிய வாகனத்தில் மேலே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், கீழே இறங்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் வரலையான்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் கூப்பிட்டு அனுப்புகிறான். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை உடைய அம்மாவை வர முடியாதுன்ட்டாங்க. இதே கொடுங்கோல் கொஞ்சம் ஆட்சி தான் நடக்குது. மகனை பறி கொடுத்துருக்குறாங்க அவனின் காரணமாக. பயந்துக்கிட்டு நடுங்கிட்டுலாம் வரல. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் எப்படியெல்லாம் என்னவோ மிரட்டி உருட்டி அழைப்பு கொடுத்தேன், எதுக்குமே ஏற்றுக்கலை. கடைசியில் நேராக அஸ்மாவுடைய வீட்டுக்கு வந்துட்டான் ஹஜ்ஜாஜ். நான் நபியிடம் கேட்டிருக்கிறேன், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய குடும்பத்துக்கு பேர் தகீஃப். தகீஃப் குடும்பத்தில் ஒரு கத்தாபும் ஒரு சஃபாக்கும் வருவாங்கன்னு சொல்லி, கத்தாபை நான் பார்த்துட்டேன், ஆனால் சஃபாக்கு இப்போ தான் தெரியுது, நீ தான் சஃபாக்கு, ரத்தத்தை ஓட்டுறாள், முஸ்லீம்களுடைய உயிரை குடிக்கிறாள். காஃபிர்கள் தான் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம்களை கொல்லுவாங்க. இவர் முஸ்லீமாக இருந்து முஸ்லீம்களையே கொன்று குவித்து கொண்டிருக்கிறாய். எனவே நபி சொன்ன சஃபாக்கு நீ தான் போல் இருக்குது என்று தைரியமாக முகத்துக்கு முகம் சொன்னான். சரி, அந்த அஸ்மா சொல்கிறாங்க, நான் ஆயிஷா இடத்துல வந்தேன், என்னுடைய தங்கை ஆயிஷா இடத்துல வந்தேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க